உங்கள் பகுதியின் சிறப்புகளாக பெருமையாக நீங்கள் கருதும் விஷயம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். தென்னகத்து காசியாக விளங்கக்கூடிய புண்ணிய நதியாக இங்கு திகழ்கிறது. மேலும் சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கு சங்கமேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். இங்கு வருகைக்குரிய பக்தர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்த கோடிகள் இங்கு வருகை தர உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இங்கு சுகாதார சீர்கேடு அதிகமாக உள்ளது. குப்பை கூலங்களாகவும் இருக்கின்றது. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவிலே காசிக்கு நிகரான ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது எங்களுடைய பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் தான். வெளிமாநிலத்திலேருந்து இங்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கமேஸ்வர ஆலயத்தை பெருமையாகவும் மிகவும் மகத்துவமாகவும் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பவானி சங்கமேஸ்வர ஆலய நிர்வாகம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதிகளோ சுகாதார வசதிகளோ எந்த ஒரு வசதியும் செய்யறதில்ல. ஆனால் கோயில் நிர்வாகம் வருமானத்தை மட்டுமே கணக்கில் பார்க்குதே ஒழிய வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாமையே இருக்குது. ஒன்று பவானி சங்கமேஸ்வரர் கோயில் ஒன்று, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவானி ஜமக்காலம். இந்த ரெண்டுமே இந்த ஊருக்கு பெருமை சேர்த்தக்கூடியது. ஆனால் இந்த பெருமை சேர்த்தக்கூடியது நாம் எவ்வளோ வளர்ச்சியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நினச்சி பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் நமக்கு சுணக்கமாக ஏற்பட்டிருக்குது. இந்த தொழிலை அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கிறதுக்கு யாருமே தயாரில்லை. இதை கவர்மெண்ட் பெரிய ஊக்கமாக எடுக்க வேணும். ஊக்கமாக எடுத்து இந்த தொழிலை எப்படி மேம்படுத்துறது, இந்த பவானியோட ஜமக்காலத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு அரசு யோசிக்க வேணும். பவானி சங்கமேஸ்வர் கோயில் தான் பவானிக்கு சிறப்பு. என்ன பவானி காவேரி அமுத நதினு 3 நதி காசி நிகருக்கு இருந்தது பவானி சங்கமேஸ்வர் கோயில் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. இதுல என்னன்னா பவானி இந்த பக்கம் அந்த பக்கம் காவேரி ஓடுறது, இந்த மாசுக்கு தண்ணி இந்த சாயப்படுற தண்ணி எல்லாம் உள்ள தண்ணியில கலப்படமாகி வரவங்க மூஞ்சி சுளிக்கிற நிலைமை ஆகுது. மக்கள் குரல் பகுதியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.